ராசி போகும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமா இருக்கு. கொஞ்சம் பண விவகாரங்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம கூடுதல் கவனமாக தலைப்பகுதிகளில் கூடுதல் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்களை போகும்போது தலையில் அடிபடுவதற்கு வாய்ப்பு உண்டு, தலையில காயங்கள் படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுல கூடுதல் அப்பாவுடைய உடல்நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். மகர ராசிக்கு பாசிட்டிவ் கூட சொல்லுவேன். குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், வாகனத்துல பார்த்து போகணும், தலையில அடிபடுறது, அப்பாவை நல்லா பார்க்கணும், எல்லாமே ஒரு நேட்டிவா தான் இருக்கு. மகரம் பார்த்து கொஞ்சம் சூதனமா இருந்து 2025 தாண்டி இருங்க. மீனராசி அன்பர்களே, உறவுகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, சகோதர உறவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா? கொடுக்கணுமா? 7.5 சனி ஆல்ரெடி தொடங்கியாச்சு மீனராசிக்காரர்கள். ஓ, 7.5 சனி போதா? சூப்பர். இப்போ ஒரு ஜென்ம சனியாக வர ஜென்ம சனியாக வரும்போது கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். அது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். சிலருக்கு இல்லை வேலையை விட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வேலை ப்ரெஷரை ஏற்றுக்கோங்க, நல்லா இருப்பீங்க. ஏற்றுக்கிட்டு எப்படி நல்லா இருக்கும். அதான் மீனராசிக்கு அதான் 1 லெட்டர்ல சொல்லணும்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து பார்த்து சூதனமா இருந்துக்கு. அப்புறம் 8 யாருங்க? சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு செல்வ செழிப்பு நிறைந்த ஆள். கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்குதுங்க, உண்மை. ஆனா சிம்மராசிக்காரங்க பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? சனி 6ஆம் இடத்துக்கு அதிபதி. இந்த அட்டமத்து சனியில தான் சிம்மராசிக்காரங்களுக்கு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், விபரீத ராஜயோகம் எப்படி உனக்கு கிடைக்குங்க? 6 கூட 8 உட்கார்ந்தா ஐயா விபரீத ராஜயோகம் சொல்லுங்க. விபரீத ராஜயோகம் அட்டமொத்த நீங்க ஆட்சி படைச்சிருக்க. இந்த கதையெல்லாம் ஆகாது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் சனி வரானா, அவன் வந்து உட்காடுறானா. ஆனா எப்பயுமே சனி வந்து கெட்டதான் பண்ணுவான், ஆனா உங்களுக்கு நல்லது பண்ணுவானா, அது என்ன கணக்குன்னு தெரியல. பிளஸ் அதிர்ஷ்டம் கிட்டும், அவ்வளவுதான். கன்னி ராசி அன்பர்களே, உங்க ராசி தான் அடுத்து, வாங்க பாப்போம். பரம ஆனந்தமாக பிறக்க போகிற ராசிகள்ல மிகச்சிறந்த ராசி கன்னி ராசி. உங்களுக்கு வந்து கெடுதல்கள் எல்லாம் விலகுது, நீங்க பட்ட அவமானங்கள் மறையுது, அது உங்களுக்கு பிளஸ். கன்னி ராசிக்காரங்களுக்கு சூப்பர் வருஷம் இந்த வருஷம். சும்மா கெத்த காட்டலாம்ல, நீங்க சும்மா கெத்த காட்டுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களை எல்லாம் பார்க்க முடியாது. மேசராசி அன்பர்களே, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்கிற முறையில நிவர்த்தி பண்ணி தர போறாரு. இந்த மறுபடியும் இன்னொரு ப்ரூஃப் உங்களுக்கு கொடுக்கட்டுமா? சொல்லுங்க. ப்ரூஃப். 12ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு உங்களுக்கு? குரு பகவான். அவர் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு?